அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பருவம் 2 4ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பாடம் இப்படியே இருந்து விட்டால் பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் வினா, பாய்ந்தோடும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் நெடில் ஆ பாய்ந்து கூட்டல் ஓடும், இதுதான் சரியான விடை. டேஷில் எழுதிக்கங்க. அடுத்து இரண்டாவது வினா, காலை கூட்டல் பொழுது. இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது டேஷ். 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு குறில் ஆ காலை பொழுது, இதுதான் சரியான விடை. டேஷில் எழுதிக்கங்க. அடுத்து வினா 3, பின்வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் குறில் ஈ நெகிழி, இந்த டேஷில் எழுதிக்கங்க. அடுத்து 4வது வினா, குனிந்து. இச்சொல் குறிக்கும் பொருள். 4 ஆப்ஷனில் நெடில் ஈ வளைந்து, அந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கங்க. அடுத்து வினா 5, தன் கூட்டல் உடைய. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் குறில் ஆ தன்னுடைய, சரியான விடை. அதை டேஷில் எழுதிக்கங்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? முதல் வினாவோட விடை 10ஆம் பக்கம். செயற்கை உரம், அவற்றில் மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியா இருக்கிற தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம். அடுத்த பத்தி, செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கு வருகிறது. 3வது பத்தி, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம். இது வரைக்கும் முதல் வினா உடைய விடை. இந்த விடையை சரியாக வாக்கியங்களாக மாற்றி எழுதிக்குங்க. அடுத்த வினா, நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? இரண்டாவது வினாவிற்கான விடை 9ஆம் பக்கம் 2வது பேராகிராஃபில், மண்ணில் விளையிற பயிர்கள் தாம் நம்மை வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் எண்ணெய் போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம் பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தைத்தான் நாம் தெய்வமாக வணங்கணும். இந்த விடையை குறிச்சிக்குங்க. அடுத்தது 3வது வினா, எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? இந்த வினாவிற்கு விடை, நாமவே இந்த பாடத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வச்சு எழுதணும். யாருமே விவசாயம் செய்யலைன்னா நாம் உணவிற்கு என்ன செய்வது? நாம் உயிரோடு எப்படி வாழ்வது? இந்த உலகில் உணவு உற்பத்தியே இல்லை என்றால் யாரும் உயிருடன் வாழ முடியாது என்பதை தன் தந்தைக்கும் உணர்த்தினான். இதே மாதிரி உங்களோட சொந்த கருத்துக்களை இந்த வினாவிற்கு நீங்கள் எழுதலாம். அடுத்தது, சொந்த நடையில் கூறுக. உமக்கு பிடித்த காய்கள், பழங்கள் எவை, ஏன்? ஏதாவது ஒரு காய் அல்லது பழத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு அது எதனால் பிடிக்கும் என்பதை காரணத்தை எழுதணும். அடுத்தது, அகர முதலி பார்த்து பொருள் அறிக. மாசு, பின்பக்கம் அகர முதலி இருக்கு இல்லையா, அதை பார்த்து பதில் எழுதணும். மாசுக்கு தூய்மையற்ற, வேளாண்மை, உழவு, இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் எழுதிக்குங்க. அடுத்தது, சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக. எடுத்துக்காட்டு, படித்தேன், நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன். இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா எடுத்துக்காட்டா. இதே மாதிரி அடுத்தது வரைந்தாள்னு கொடுத்துருக்காங்க. அதில் அவள் வரைந்தாள், அவள் நேற்று வரைந்தாள், அவள் நேற்று படம் வரைந்தாள், அவள் நேற்று வண்ணப்படம் வரைந்தாள். இதை அப்படியே எழுதிக்குங்க. அடுத்தது குறியிடுக. இதில் நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். முதல் வினா. இதில் நம்ம நிறுத்தற்குறி அங்கே எழுதணும். நெல்லுக்கு அடுத்து கார்புள்ளி, கமா, கம்பு, கமா, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். கடைசியில் முற்றுப்புள்ளி வரணும். அடுத்தது 2வது, வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இதில் மேலே அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
மேலே கொட்டேஷன் மாதிரி கொடுக்கணும், லாஸ்ட்டில் புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி இந்த லாஸ்ட்டில் வைக்கணும். அடுத்து 3வது ஆஹா ஆச்சரியக்குறி, பயிர் அழகாக உள்ளதே, திருப்பியும் ஒரு ஆச்சரியக்குறி. அடுத்து 4வது அட பாவமே, அங்கேயும் ஒரு ஆச்சரியக்குறி. அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது, கடைசியாக ஒரு கேள்விக்குறி. அடுத்தது புதிய சொற்களை உருவாக்கலாமா. கீழே ஒரு அட்டவணையில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து இந்த காலி பெட்டியில் நீங்கள் உங்களோட சொந்தமாக வார்த்தைகளை எழுதலாம். இப்போ எடுத்துக்காட்ட நான் சொல்கிறேன், பல் ஊர். அதே மாதிரி நார் பால் கால் நாய் காய் பாய் பாடு நாடு காடு தலை ஓலை காலை மலை பாலை. அடுத்து 3 எழுத்து சொற்களும் எழுதலாம், பாகம் நாகம் காகம். இந்த 3 சுழின்னு கொடுத்துருக்கு இல்லையா, கண் பண். இது மாதிரி இன்னும் நிறைய சொற்கள் நீங்கள் இந்த பெட்டியில் எழுதிக்கலாம். அடுத்தது படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக. இங்கே ஒரு வீடு படம் கொடுத்து 2 வாசல் கொடுத்துருக்கு இல்லையா, இதுக்கு ஏற்ற விடுகதை ஒரு வீட்டிற்கு 2 வாசல், அதோட விடை மூக்குன்னு வரும். அடுத்த விடுகதை பச்சை பெட்டி 1 முத்துக்கள் 1 கொடுத்ததுனால பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். இந்த விடுகதையை அதில் எழுதிக்கலாம், அதோட விடை வெண்டைக்காய். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. முதல் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வார்த்தை. இதில் முதல் தளிர், தாளம், திட்பம், தீ, துடுப்பு, தூய்மை, தென்னை, தேன், தையல், தொகை, தோழமை, தவ்வை. இந்த சொற்களை அகர வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன், கரெக்டாக எழுதிக்குங்க. நன்றி, வணக்கம்.